நான் ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். நல்லா பாருங்க. இப்போ 4 ஹவரில் ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் போஸ்ட் மார்க்கெட் பார்க்கவே பார்க்காதீங்க. 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது. 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது. தென் இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இங்கே டச் பண்ணும் போது தான் நீங்கள் வந்து 15 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? டச் பண்ணலன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ லைவில் வந்து இங்கே டச் பண்ணும்போது கரெக்டாக இந்த டைமுக்கு 15 மினிட்ஸ் மாற்றிக்கோங்க. 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சி இங்கே டச் வந்திருக்கா? பட் எனக்கு எங்கே எம்எஸ்எஸ் ஆகிருக்கு பாருங்க. இங்கே ஆயிருக்கு. கரெக்டாக இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் தான் எனக்கு எம்எஸ்எஸ் ஆக, இந்த க்ரீன் கேண்டில் தான் எனக்கு எம்எஸ்எஸ் ஆக ஹெல்ப் பண்ணியிருக்கு. கரெக்டாக. ஸோ எம்எஸ்எஸ் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபேர் வேல்யூ கேப்புக்கு லுக் பண்ணணும். இங்கே பாருங்க, கரெக்டாக ஆன உடனே ஒரு எம்எஸ்எஸ் இருக்கா? இதுலேயே என்ட்ரி எடுத்துருங்க. நீங்கள் வந்து என்ட்ரி போட்டு வச்சிருங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் ரோ. ஓகேங்களா? ஒரு 1:2 எய்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட்டில் இது வந்திருக்கு அப்படின்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணும் போதே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தாலும் சரி, ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் அங்கேயே என்ட்ரி பிளேஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் எனக்கு என்ட்ரி வரல. ஸோ இது டெலிட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கா? ஸோ எனக்கு இந்த ரெட் கேண்டில் டச் கொடுத்துருக்கா? இங்கேயே நீங்கள் 15 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சேஞ்ச் பண்ணிட்ட உடனே இங்கே தெரியுதா டச்? எனக்கு மார்க்கெட் எங்கேருந்து வருதுன்னு நல்லா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து தான் கீழே வருது. ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதை தாண்டினா தான் எனக்கு எம்எஸ்எஸ். கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த எம்எஸ்எஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு ஏற்கனவே டச் கொடுத்துருச்சு. ஸோ இதனால் எடுக்க முடியாது. கரெக்டா? இப்போ எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கிறது இந்த கேண்டில் தானே. அப்போது எம்எஸ்எஸ்க்கு முன்னாடி இருக்க ஃபேர் வேல்யூ கேப் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. இங்கே தான் உங்களோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? இங்கே எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. இந்த ஃபேர் வேல்யூ கேப் டெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கு கீழே வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு கீழே கூட ஃபேர் வேல்யூ கேப்பில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேங்களா? உங்களால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் சப்போர்ட் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் லைன் ஆஃப் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ எனக்கு சேஃபர் சைடுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன். 1:1, 1:2. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா?